உண்மையில சொல்றேன் சார், நான் இவ்வளவு அழகா இருக்கிறேன்ல, இருக்கேன்ல. எல்லாமே அவன்கிட்ட கேட்காதமா, என்கிட்ட கேளாமா? எனக்கு தெரியுது. ஏன் பாலாஜி சார் கோவப்படுறாரு தெரியுமா? ஒரு அழகை பத்தி பேச ஒரு அழகால தான் முடியும். அப்படி இல்ல நீதா. முகரைய காமி. என்ன சொல்லுச்சா? இடிச்சவர் என்ன சொன்னாரு உங்க ஹஸ்பண்ட்? திரும்பி பாரு, பார்த்து இடிச்சவன் செத்து போயிடுவான்ட்டாரு. உங்க வீட்ல புருஷன் சொல்றாரு, பாலாஜி வீட்ல உங்க வைஃப் சொல்றாரு. நீ என்ன இனமா தலைவா? வாரம் சேர்ந்தே போவோம். நீ உங்க வீட்டுக்கு போங்க, நான் எங்க வீட்டுக்கு போறேன். நான் அடிச்சா தாங்க மாட்டீங்க சார், வெரி வீக் சார் நீங்க. இல்ல டெய்லி எங்க வீட்டுக்காரர் வாங்குறாரு, அவர் தாங்குவாரு. ஆனா உண்மையிலே சொல்றேன் சார், நான் அழகா இருக்கிறதுனால என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. யாரு? அவரு இல்லைங்க சார், எங்க மாமனார் தான் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. மாமனார் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரா? ஐயோ, அதுக்கு அவர் லாய்க் பண்ணி வர மாட்டாரு சார். இது வேறங்க. லவ் பண்ணிருந்தாலும் முறப்படி பொண்ணு கேட்டு வந்தாங்க சார். வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்த மாமனார் ஒரு வார்த்தையை 10 வாட்டி சொன்னாரு சார். என் பரம்பரை புலி அடிச்ச பரம்பரை, பொண்ணு கொடுங்க. என் பரம்பரை புலி அடிச்ச பரம்பரை, பொண்ணு கொடுங்கன்னாரு. எங்க அப்பா நினைச்சாரு புலிய அடிச்சிருப்பாங்க போல, வீர பரம்பரையில பொண்ணு வாக்கப்பட போகுதான்னு நம்பி கொடுத்தாருக்கு. போனதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சு மொத்த பரம்பரை ரோட்டோரமா இருக்கிற புளிய மரத்துல புலி அடிச்சாங்க சார்.